7743 பாடி நேற்று வரை அனாதை பாடி. ஆக்சிடென்ட் விபத்து 2000க்கு மேல, பிரசவ கேஸ் 2000க்கு மேல ஏற்றிக்கொண்டா ரொம்ப கர்ப்பிணி பெண்களுக்கு நம்ம வண்டி ஃபேமஸான வண்டி. பொம்பளை பிள்ளை பிறந்தாக்க 50 ரூபா கொடுப்பாங்க, ஆம்பளை பிள்ளை பிறந்தா 100 கொடுப்பாங்க. கொடுக்காதவங்க கொடுப்பாங்க. நான் காசுன்னு கேட்க மாட்டேன். கொண்டு இறக்கி விட்டு ராணி ஆஸ்பத்திரியில் இறக்கிட்டு அவங்க எந்த ஆஸ்பத்திரி போச்சுறாலும் அந்த ஆஸ்பத்திரியில் கொண்டு இறக்கிட்டு ஆஸ்பத்திரி போய் ஒருத்தர் முடியல போய் பார்க்க போனேன். அப்ப தள்ளு வண்டியில தள்ளிட்டு போனாங்க. உடனே பார்த்து தள்ளு வண்டியை போட்டு வக்கீல போட்டு மூடிட்டு போறாங்களே, இதுக்காக ஒரு கார் வாங்கணும்னு சொல்லி வாங்கினேன். முத கார் வாங்கின நம்பர் DMZ 515. அந்த வண்டியில பிரசவத்துக்குன்னு 20 கிலோமீட்டர் வரை இலவசமா வண்டியில எழுதிச்சு. சாதாரண நல்லது கெட்டதுக்கு தான் நான் தான் போறேன். உடனடியாக கூப்பிட்டா நிமிஷத்துல அப்பவே எழுதி பார்க்க மாட்டேன். காசு பணத்தை பற்றி எடுக்க மாட்டேன். கூப்பிட்ட நிமிஷத்தை ஏற்றி கூட இறக்கி வந்து. இன்னைக்கு வரைக்கும் ஒரு புள்ளி விவரம் அப்படின்னா எத்தனை எல்லாம் பண்ணியிருப்பீங்க ஐயா? இதுவரை 7743 பாடி நேற்று வரை அனாதை பாடி. ஆக்சிடென்ட் விபத்து 2000க்கு மேல, பிரசவ கேஸ் 2000க்கு மேல ஏற்றிக்கொண்டா ரொம்ப கர்ப்பிணி பெண்களுக்கு நம்ம வண்டி ஃபேமஸான வண்டி. பொம்பளை பிள்ளை பிறந்தாக்க 50 ரூபா கொடுப்பாங்க, ஆம்பளை பிள்ளை பிறந்தா 100 கொடுப்பாங்க. கொடுக்காதவங்க கொடுப்பாங்க. நான் காசுன்னு கேட்க மாட்டேன். கொண்டு இறக்கி விட்டுட்டு ராணி ஆஸ்பத்திரியில் இறக்கிட்டு அவங்க எந்த ஆஸ்பத்திரி போச்சுறாலும் அந்த ஆஸ்பத்திரியில் கொண்டு இறக்கிட்டு வந்துடுவேன். தஞ்சாவூர், பாண்டிச்சேரி எல்லா ஊரும் போயிருக்கேன். மெட்ராஸு எல்லா ஊர்லேயும் போய் பாடி ஏற்றிட்டு வந்திருக்கேன். கொண்டு போய் புழைக்க வச்சுருக்கேன் பாண்டிச்சேரியில். நிறைய கர்ப்பிணிகளுக்கு விபத்து, அப்புறம் அதாவது ஆதரவற்ற பிணங்கள் அதெல்லாம் ஏற்றி கொண்டே இருக்குவேன். அந்த காலத்துல எல்லாம் இப்பெல்லாம் 108 வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி எங்கெங்க மஞ்சள் விரட்டு நடக்குதோ அங்கெல்லாம் மாடு பாஞ்சிச்சுனாக்க நம்ம ஒன்றுலாம் ஏற்றி கொண்டு போய் பழக்கி வச்சு முன்கூட்டியே சொல்லிடுவாங்க. ஐயா, ஆரம்ப புள்ளி சொல்லுங்க ஐயா. எனக்கு என்ன, நீங்க ஆரம்பிச்ச காலகட்டம் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் எப்படி இருக்கும்னா, இந்த அதாவது பிணங்களை வண்டியில ஏத்தினாலே ஆவி வந்துடும், பேய் வந்துடும், பிசாசு வந்துடும், இப்படி எல்லாம் பேசப்பட்ட காலம் இல்லையா நீங்க ஆரம்பிக்கும் போது? நான் வண்டி வாங்கும்போது முதல்ல இப்போ ஆஸ்பத்திரி போயிருந்தேன். ஒருத்தர் முடியலன்னு போய் பார்க்க போனேன். அப்போ தள்ளு வண்டியில் தள்ளிட்டு போனாங்க. உடனே பார்த்து இது தள்ளு வண்டியை போட்டு வக்கீல போட்டு மூடிட்டு போகிறாங்களே, இதுக்காக ஒரு கார் வாங்கணும்னு சொல்லி வாங்கினேன். அந்த நிமிஷமே தன்னறியாமல் பொதுமக்கள் பிறந்துட்டான், நம்ம ஒரு சேவை செஞ்சு பேர் வாங்கணும், எதிர்காலம் நல்லாயிருக்கும், நம்ம செய்வோம்னு சொல்லி இந்த இது செய்யணுன்னு எல்லோரும் கிண்டல் பண்ணாங்க. பொன்னையத்திர கணேசன் இவனை பார்த்தாலே விமர்சனம் ஆகாது, ரொம்ப கிண்டல் பண்ணாங்க. என்ன நீங்க ஆரம்பிக்கும் போது விமர்சனம் ரொம்ப கடுமையா இருந்தது. ரொம்ப என்ன மட்டமா நினைச்சு பேசினாங்க, ரொம்ப தாழ்த்தப்பட்டவர் மாதிரி என்னை நினைச்சு பேசினாங்க. அதனால ரொம்ப பேர் என்னை மதிக்க மாட்டாங்க. என்ன 5 பொம்பளை பிள்ளை வச்சுருக்காங்க, என்ன பண்ண போகிறேன் ஏது பண்ண போகிறேன்னு நினச்சாங்க. நான் எதையுமே எதிர்பார்க்கலை. எதாக இருந்தாலும் சரி, துணிச்சல், எது யார் வேணாலும் பேசட்டேன், நம்ம கடமை செய்கிறோம், ஒரு தர்மம் செய்கிறோம், பிற்காலம் நமக்கு பதில் சொல்லுங்கிற நோக்கத்தோடு அந்த சேவையை செஞ்சுக்கிட்டே இருக்கேன்.